சின்னக்குருவி சற்றுன்னு கத்துக்கிட்ட பாடம் அழகான பச்சை வண்ணக்காடு ஒன்று இருந்தது. அந்த காட்டில் உயரமான மரங்களும் பூத்துக் குலுங்கும் செடிகளும் ஒரு தெளிவான நீரோடையும் ஓடிக்கொண்டிருந்தது. அங்கே பலவிதமான பறவைகள், விலங்குகள், பூச்சிகள் என அனைத்தும் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தன. இந்த காட்டின் நடுவில் சுறுசுறுப்பான ஒரு சின்னஞ்சிறிய குருவி வாழ்ந்து வந்தது. அதன் பெயர் சிட்டு. சிட்டு ஒரு சுறுசுறுப்பான குருவி. அது வேகமாக பறக்கும், மிக அழகாகச் சிணுங்கும். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் சிட்டு மற்ற பறவைகளை விட வித்தியாசமாக இருந்தது. மற்ற பறவைகள் எல்லாம் கூட்டமாகச் சேர்ந்து பெரிய பெரிய உணவுத் தானியங்களைச் சேகரிக்கும், நீண்ட தூரம் கூட்டமாக பறந்து செல்லும். ஆனால் சிட்டுவால் அப்படி பெரிய பொருட்களை தூக்க முடியவில்லை. அது மிகச் சிறியதாக இருந்ததால் ஒரே ஒரு மெல்லிய குச்சியையோ ஒரு சின்ன விதை தானியத்தையோ மட்டுமே தூக்க முடிந்தது. மற்ற பறவைகள் எல்லாம் பெரிய கம்புகளை தூக்கிக் கொண்டு பறக்கும்போது சிட்டுவால் அதைச் செய்ய முடியாததால், நான் ரொம்ப சின்னதா இருக்கேன், எனக்கு பெரிய விஷயங்கள் செய்யத் தெரியலையே என்று ஒரு மூலையில் அமர்ந்து வருத்தப்படும். சில சமயம் பெரிய பறவைகள் சிட்டுவை பார்த்து, அட சிட்டு, உன்னால் ஒரு சின்ன பூவின் இதழைக் கூட தூக்க முடியாதே என்று கிண்டல் செய்யும். இது சிட்டுவுக்கு மேலும் வருத்தத்தை அளித்தது. ஒரு நாள் காட்டின் நடுவில் ஒரு பெரிய உணவுச் சவாலைப் பற்றி அறிவிக்கப்பட்டது. காட்டின் இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கத்திற்கு மரக்கிளையில் தொங்கும் ஒரு பெரிய பழுத்த மாம்பழத்தை கொண்டு வர வேண்டும். யார் முதலில் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு காட்டில் உள்ள எல்லா பூக்களின் தேனும் பரிசு என்று காட்டின் தலைவர் பெரிய ஆந்தை தாத்தா அறிவித்தார். சிட்டுவுக்கு மாம்பழம் என்றால் மிகவும் பிடிக்கும். ஆனால் அந்த மாம்பழம் சிட்டுவின் உடலை விட பல மடங்கு பெரியது. எவ்வளவு பெரிய மாம்பழம், என்னால் இதை ஒருபோதும் தூக்க முடியாது என்று சோகமாக பெருமூச்சு விட்டது. மற்ற பறவைகளும், இது நமக்குச் சவால்தான், மாம்பழம் ரொம்ப பெருசு என்று பேசிக்கொண்டன. பெரிய கழுகுகள், வலுவான பருந்துகள், ஏன் சத்தம் போடும் கிளிகள் கூட தனியாக அதை தூக்க முடியாது என்பதை உணர்ந்தன. சவால் ஆரம்பித்தது. எல்லா பறவைகளும் மாம்பழத்தை நோக்கி பறந்தன. கழுகுகள் மாம்பழத்தை தங்கள் கூர்மையான நகங்களால் பிடித்து பார்த்தன. ஆனால் மாம்பழம் வழுக்கி விழுந்தது. பருந்துகள் தன் வலுவான அலகால் கொத்தி பார்த்தன. மாம்பழம் நகரவில்லை. கிளிகள் பலமுறை மாம்பழத்தைச் சுற்றிச் சுற்றி பறந்தன. ஆனால் அதை அசைக்கக் கூட முடியவில்லை. அனைவரும் தனித்தனியாக முயற்சி செய்து தோற்றுப்போனார்கள். களைப்புற்ற பறவைகள் எல்லாம், இந்த மாம்பழம் ரொம்பவே பெரியது, இதை ஒருபோதும் நம்மால் நகர்த்த முடியாது என்று சோர்வடைந்தன. அமர்ந்து இந்த சண்டைகளையும் முயற்சிகளையும் கவனித்துக் கொண்டிருந்தது. மற்ற பறவைகள் தோற்றதைப் பார்த்ததும் அதற்கு ஒரு யோசனை தோன்றியது. நாம் ஏன் தனியாகச் செய்ய வேண்டும், நாம் எல்லாரும் சேர்ந்து முயற்சி செய்தால் என்ன என்று தனக்குள்ளேயே சிந்தித்துக் கொண்டது. மெதுவாக சிட்டு பறந்து சென்று ஆந்தை தாத்தாவிடம், தாத்தா, நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா என்று கேட்டது. ஆந்தை தாத்தா, என்ன சிட்டு, உனக்கு என்ன யோசனை என்று கேட்டார். சிட்டு தைரியத்துடன், தாத்தா, நாம் தனித்தனியாக முயற்சி செய்வதால் தோல்வியடைகிறோம். மாம்பழம் பெரியது என்பது உண்மைதான். ஆனால் நாம் அனைவரும் சேர்ந்து முயற்சி செய்தால் ஏன் முடியாது? ஒவ்வொருவரும் அவரவர் பலத்திற்கேற்ப உதவி செய்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் என்றது. முதலில் மற்ற பறவைகள் சிட்டுவை பார்த்துச் சிரித்தன. அட சிட்டு, உன்னால் என்ன செய்ய முடியும்? நீயே ஒரு சின்னஞ்சிறிய குருவி என்றன. ஆனால் ஆந்தை தாத்தா சிட்டுவின் யோசனையில் ஒரு புத்திசாலித்தனத்தைக் கண்டார். சிட்டு சொல்வது சரியாக இருக்கலாம், நாம் ஒரு முறை குழுவாக முயற்சி செய்வோம் என்று கூறினார். ஆந்தை தாத்தா ஒரு திட்டத்தை வகுத்தார். வலுவான கழுகுகள் மற்றும் பருந்துகள் மாம்பழத்தின் மேற்புறத்தில் தங்கள் நகங்களால் உறுதியாக பிடித்து தூக்க முயற்சி செய்ய வேண்டும். வேகமான கிளிகள் மற்றும் மைனாக்கள் மாம்பழத்தை அலகால் மெதுவாக கொத்தி அது தொங்கிக் கொண்டிருக்கும் தளர்ந்த பகுதியை தளர்த்த வேண்டும். சுறுசுறுப்பான சிட்டு மற்றும் அதன் நண்பர்கள் மாம்பழத்தின் அடிப்பகுதியில் உள்ள தளர்ந்த பகுதிகளை தங்கள் சின்ன அலகுகளால் மெதுவாக அகற்றி அதை மேலும் தளர்வாக்க வேண்டும். திட்டம் தயாரானது. எல்லா பறவைகளும் தங்கள் பொறுப்பை ஏற்றுக்கொண்டன. கழுகுகளும் பருந்துகளும் மாம்பழத்தின் மேற்புறத்தை பற்றிக் கொண்டன. கிளிகளும் மைனாக்களும் சுறுசுறுப்பாக கொத்தி மாம்பழம் தொங்கும் காம்பின் அடிப்பகுதியை தளர்த்தின. அங்கேதான் சிட்டுவும் அதன் சின்னஞ்சிறிய நண்பர்களும் தங்கள் வேலையை காட்டின. தங்கள் சிறிய அலகுகளால் மாம்பழம் முழுமையாகத் தொங்கிக் கொண்டிருந்த கடைசி சில மெல்லிய இழைகளை மெதுவாக ஆனால் உறுதியாக அகற்றின. இழுங்கள், கொத்துங்கள், தள்ளுங்கள் என்று ஆந்தை தாத்தா ஊக்கப்படுத்தினார். சற்று நேரத்தில் ஒரு பெரிய தடால் என்று சத்தம். பெரிய மாம்பழம் அனைத்து பறவைகளின் கூட்டு முயற்சியால் கீழே விழுந்தது. ஆனால் அது விழுந்ததும் அது உடைந்து விடவில்லை. சரியாக நிலத்திலிருந்த மிருதுவான புற்களின் மீது விழுந்தது. அனைத்து பறவைகளுக்கும் ஒரே மகிழ்ச்சி.
ஒரு பெரிய மாம்பழத்தை கொண்டுவர முடிந்ததே என்று ஆரவாரம் செய்தன. மாம்பழம் அங்கிருந்து உருண்டு கிராமத்தின் நடுப்பகுதிக்கு வந்து சேர்ந்தது. அனைத்து பறவைகளும் தங்கள் உழைப்பால் கிடைத்த மாம்பழத்தின் இனிமையை பகிர்ந்து கொண்டன. ஆந்தை தாத்தா சிட்டுவை பார்த்து, பார்த்தாயா சிட்டு, நீ சின்னஞ்சிறியதாக இருக்கலாம், ஆனால் உன்னுடைய புத்திசாலித்தனமும் மற்றவர்களுடன் இணைந்து செயல்படும் திறனும் இந்த பெரிய மாம்பழத்தை வெல்ல உதவியது. ஒவ்வொருவரின் பலமும் வித்தியாசமானது, ஆனால் நாம் அனைவரும் சேர்ந்து செயல்பட்டால் எந்த பெரிய சவாலையும் நம்மால் வெல்ல முடியும் என்று பாராட்டினார். சிட்டுவின் இதயம் மகிழ்ச்சியில் துள்ளியது. அதுவரை தன்னைப் பற்றிய அவநம்பிக்கையெல்லாம் மறைந்துவிட்டன. இனி அது தன் சின்ன உருவத்தைப் பற்றி வருத்தப்படவே இல்லை. அது தன்னைப் போலச் சிறியதாக இருக்கும் மற்ற பறவைகளையும் பூச்சிகளையும் மதித்தது. பெரியவர்களும் சிறியவர்களும் பலசாலிகளும் பலவீனமானவர்களும் அனைவரும் ஒன்றாக இணைந்து செயல்பட்டபோதுதான் ஒரு பெரும் காரியம் சாத்தியமானது என்பதை அந்த காடு முழுவதும் உணர்ந்தது. அந்த நாள் முதல் சிட்டு காட்டில் மிகவும் மதிக்கப்படும் பறவையாக மாறியது. காரணம் அதன் புத்திசாலித்தனமும் அனைவரையும் அரவணைத்துச் செல்லும் மனப்பான்மையும். அந்த சின்னஞ்சிறிய குருவி பெரிய சவால்களை வெல்ல ஒற்றுமையும் கூட்டுழைப்பும் எவ்வளவு அவசியம் என்பதை தன் செயல்களால் காட்டின் அனைத்து உயிரினங்களுக்கும் கற்றுக் கொடுத்தது. காடு முழுவதும் ஒற்றுமையே பலம் என்ற பாடத்தை அதுநாள் முதல் ஓங்கி ஒலித்தது.